ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் நம்மளுடைய தமிழ் திருநாள், தை திருநாள், பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா கடைசியில் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ் ஆகும். நீங்கள் உங்களுடைய சோஷியல் மீடியாவிலையும் நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணலாம். தாராளமாக நீங்கள் எந்த ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், எதில் வேணாலும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். நிறைய ஒரு ஃபேமிலியை சேவ் பண்ண அப்படின்ற ஒரு புண்ணியத்தையாக தேடிக்கும். நம்ம ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா அட்வைஸ்க்கும் அவேர்னஸ்க்கும் வித்தியாசம் தெரியாது. இப்போ நான் சொல்கிற விஷயத்த ஒரு சிலர் அட்வைஸ் அனுப்பிச்சிக்கிறாங்க. ஓகே, நான் சொல்கிற விஷயத்த இந்த ஆள் எப்போ பார்த்தாலும் அட்வைஸ் தான் பேசிகிட்டு இருக்கான், தொணத்தொன்னு பேசிகிட்டு இருக்கான், வேறு வேலை இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சிலர். அப்புறம் என்ன சொல்கிறது, எப்போ பார்த்தாலும் ஸ்டாப் லாஸை பற்றி பேசிகிட்டு இருக்கான் அப்படின்றவங்க. அதாவது ஒரு சிலர் நீங்கள் பார்த்தீங்கன்னா லைக்ஸில் ஒரு 3 லைக் பண்ணுறீங்க அப்படின்னா அது 2 பேர் 3 பேர் டிஸ்லைக் பண்ணுவாங்க. அந்த 3 பேர் கூட நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், அவங்க ஆக்சுவலாக டிஸ்லைக் பண்ணுறாங்கன்றது அவங்க அந்தளவுக்கு நேரம் ஒதுக்கி டிஸ்லைக் பண்ணி நெகட்டிவ் கமெண்ட்டும் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ அந்தளவுக்கு நேரம் ஒதுக்கி செலவு பண்ணுறாங்க இல்லைங்களா. சரி, அவங்களும் மனுஷங்க தானே, அவங்களே நம்ம இக்னோர் ஏன் பண்ணணும்? அவங்களுக்கு இந்த வீடியோ இருக்கட்டும், இல்லை ஜென்ரலாக எல்லாருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது அது அட்வைஸாக நினச்சிக்காதீங்க, ஒரு அவேர்னஸாக நினச்சிக்கோங்க. ஏன்னா மேபி நீங்கள் ரொம்ப புத்திசாலியாக இருக்கலாம். அதாவது அந்த 3 பேருக்கு சொல்கிறேன் நான். மேபி 3 பேருக்கு ரொம்ப புத்திசாலியாக இருக்கலாம் நீங்கள், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் பாமர மக்கள் ஒன்றும் தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்களா, அவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ் ஆகட்டுமே. சரி, என்னத்தையா சொல்ல வர, வளரலன்னு பேசாது, சொல்ல வேண்டியது சொல்லு அப்படின்றவங்க ஒரு சிலர். அதாவது அவசரம், எங்கேயோ ரொம்ப சீக்கிரம் போகிற மாதிரி, எங்கே போகிறாங்கன்னு தெரியல. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கண்டென்ட்டுக்கு வந்துடலாம். ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன் உங்களுக்கு. நான் 25,000 ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு முன்னாடி பார்த்துப்பேன். நம்ம பழைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கெல்லாம் தெரிஞ்சிருக்கோம். சேம் ஸ்டோரி இன்றைக்கும் அதே மாதிரி 40,000 ரூபீஸ் ஸ்ட்ராட்டஜி, சேம் அதே கிட்டத்தட்ட ஏறக்குறைய அதே ஸ்டோரி தான். ஆக்சுவலாக நான் இன்றைக்கி அவைலபிள் இல்லை. இன்றைக்கி டேட் பார்த்திங்கன்னா 13/1/2023. இன்றைக்கி நான் அவைலபிள் இல்லை. நேற்று நம்ம டெலிகிராம் சேனலில் மென்ஷன் பண்ணிட்டேன். இன்றைக்கி கொஞ்சம் பர்சனல் ஒர்க்கு ப்ளஸ் என்னோடய மைண்ட் ஃப்ரீயும் நான் பண்ணிக்கணும். அதனால் இன்றைக்கி நான் லீவ் எடுத்துட்டேன். இன்றைக்கி ஈவினிங் இப்போ பார்த்தேன் அப்படின்னா மெசேஜில் இந்த மெசேஜ் ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஷேர் பண்ண வேண்டிய மெசேஜ் இது. அதாவது வீடியோ போட வேண்டிய மெசேஜ் இது. ஏன்னா ஆல்ரெடி நான் இதை பற்றி வீடியோ போட்டுட்டேன், ஆனால் அது ரீச் ஆகலை, நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகலை இன்னும் அது. சரி ஃப்ரெண்ட்ஸ், என்ன அது 40,000 ரூபீஸ் ஸ்ட்ராட்டஜினா என்ன? ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சப்ஸ்கிரைபர் அல்லது வியூவர் என்ன பண்ணியிருக்காரு, ஏதோ ஒரு யூடியூப் சேனலில் சரி ஏதோ ஒரு இடத்துல கேட்டிருக்காரு. அவங்க ஸ்ட்ராட்டஜி நாங்கள் சேல் பண்ணுறோம் அப்படின்னு இருக்காங்க. ஸ்ட்ராட்டஜியோட ஒர்த்து பார்த்திங்கன்னா 40,000 ரூபா. 40,000 ருபீஸ் ஒரு ஸ்ட்ராட்டஜியோட வேல்யூ. நம்ம சப்ஸ்கிரைப் ரொம்பவும் புத்திசாலி தான் வரும். அவர் என்ன சொன்னாங்க, எப்படி உங்கள் ஸ்ட்ராட்டஜி நம்புறது, நீங்கள் 40,000 ருபீஸ் கொடுக்குறீங்களே, நாங்கள் கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு என்ன அது கிடைக்கும் அப்படின்னு இவர் கேட்டிருக்காரு. அவரும் சொல்லியிருக்காரு, சார் நீங்கள் அந்த 40,000 ஸ்ட்ராட்டஜி நீங்கள் நம்ப வேணாம், நாங்கள் அதில் ஒரு மாதம் பேக் டெஸ்ட்டும் பண்ணி காமிக்கிறோம், லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறோம், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் அதை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் அந்த ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதில் நல்லா கவனிக்க வேண்டியது என்னென்னா, விற்றவர் மேலேயும் குறை கிடையாது. அவர் ஏமாற்றணுன்ற நோக்கத்தில் விற்கல. அவர் நல்லா புரிஞ்சுங்க. 40,000 ருபீஸ் ஸ்ட்ராட்டஜி கொடுத்தாரு, எஸ் ஒர்க் ஆகுது, அதில் நோ இஷ்யூ. அவர் பேக் டெஸ்ட்டும் பண்ணி கட்டிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு மாதம் பேக் டெஸ்ட்டும் பண்ணி காமிச்சிருக்காரு. ப்ளஸ் இவருடைய கேபிட்டல்லையே அந்த 40,000 இன்கம் வர மாதிரி ரெடி பண்ணிவிட்டு, ஸோ உங்களுடைய லாபத்தில் தான் நீங்கள் ஸ்ட்ராட்டஜி வாங்கிக்கிறீங்க, ஸோ வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு சேல் பண்ணியிருக்காரு. இவரும் வாங்கியிருக்கார். ஓகேங்களா. ஸோ இப்போ ஸ்ட்ராட்டஜி வாங்கணும் ஃபுல் கான்ஃபிடென்ஸ். ஏன்னா ஒரு மாதம் பேக் டெஸ்ட்டும் பண்ணியாச்சு, பர்ஃபெக்டாக வேலை செய்து, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம லாபமும் சம்பாரிச்சிடும். வந்த லாபத்தில் தான் நம்ம காசு கொடுத்து வாங்கியிருக்கோம் 40,000 ருபீஸு. ஸோ நம்ம முதல்ல இருந்து அவங்க சொல்லி கொடுத்த காசில் கேபிட்டல் வச்சு வாங்கணும் அப்படின்னு. ஓகேங்களா. ஸோ இதில் வாங்கினவங்க மேலும் தப்பில்லை, விற்றவங்க மேலும் தப்பில்லை. ஓகே, எல்லாம் கரெக்டாக போகுது.
இப்போ தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இவர் என்ன பண்ணார், அந்த ஒரு மாதம் வந்து சூப்பராக ஒர்க் ஆச்சு இல்லைங்களா ஸ்ட்ராட்டஜி. ஸோ இவர்கிட்ட இருக்கிற ஃபுல் கேபிட்டல், கம்ப்ளீட் கேபிட்டல், அந்த ஸ்ட்ராட்டஜி பர்ஃபெக்ட் ஸ்ட்ராட்டஜி தான், நல்லா ஒர்க் ஆகுது, சூப்பர், எல்லாமே அதில் நோ இஷ்யூ. நெக்ஸ்ட் மந்த் அது அப்ளை பண்ணுறாரு, அதே சேம் ஸ்ட்ராட்டஜியை நெக்ஸ்ட் மந்த் அப்ளை பண்ணுறாரு. ஃபுல் கேபிட்டல், ஹெவி கேபிட்டல். ஏன்னா வந்து கான்ஃபிடன்ஸ் அந்தளவுக்கு அவர் கிட்டத்தட்ட அவருடைய நல்ல ஒரு ஹியூஜ் கான்ஃபிடன்ஸ், போட்ட பணம் டபுள் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணார், அவர்கிட்ட இருக்கிற கேபிட்டல் எல்லாத்தையும் வந்து டிமேட் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஹை குவான்டிட்டியில் போட்டு ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணார். ஸ்டார்ட் பண்ண அந்த ஒரே மாதத்தில் ஏற்கனவே இருந்த கேபிட்டல், இப்போ போட்ட கேபிட்டல் ஆல்மோஸ்ட் 90% ட்ராடவுன், மொத்தம் போயிடுச்சு. கிட்டத்தட்ட வந்து கம்ப்ளீட் வாஷ் அவுட். சார் அது எப்படி சார், அது சூப்பர் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்கிறீங்க, போட்ட உடனே எல்லாமே ஜீரோ ஆகிடுச்சு, எப்படி அது? இங்கே தான் இருக்குது ட்விஸ்ட். என்ன அப்படின்னா, எந்த ஸ்ட்ராட்டஜியும், நல்லா கவனிச்சிங்க, எந்த ஸ்ட்ராட்டஜியும் அப் ட்ரெண்ட் அல்லது டவுன் ட்ரெண்டில் சூப்பராக ஒர்க் ஆகும். கிட்டத்தட்ட 85% வந்து அருமையாக ஒர்க் ஆகும். எல்லா ஸ்ட்ராட்டஜியும் நீங்கள் யார்கிட்டனா இங்கே யூடியூப்பில் பாருங்கள், இல்லை என்னுடைய ஸ்ட்ராட்டஜி ப்ளேலிஸ்ட்டில் கிட்டத்தட்ட 100 ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருக்கும் பாருங்கள். எந்த ஸ்ட்ராட்டஜி வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள், 85% கன்ஃபார்மாக ஒர்க் ஆகும். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. கண்டிஷன் என்ன, அப் ட்ரெண்ட் அல்லது டவுன் ட்ரெண்ட். ஸோ அவருக்கு டெஸ்ட் பண்ணி காமிச்சாங்க இல்லைங்களா, 1 மாதம் டெஸ்ட் பண்ணி காமிச்சாங்க இல்லைங்களா, அந்த 1 மாதம் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் அப்லே இருந்திருக்கு, மார்க்கெட்டு ட்ரெண்டு அப்பில் இருந்திருக்கு. ஸோ அந்த அப்பில் இருக்க சொல்ல வந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக சூப்பராக இருந்திருக்கு, ஒர்க் ஆகிருக்கு, இவருக்கு கான்ஃபிடன்ஸ் வந்து அதுக்கப்புறம் தான் டெஸ்ட் பண்ணிக்கிருக்காங்க. ஓகேங்களா? இல்லை ட்ரெண்டு டவுனில் இருந்தாலும் அந்த ஸ்ட்ராட்டஜி அருமையாக ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, யாராவது உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி விற்கிறேன், காசுக்கு விற்கிறேன் அப்படின்னா, ஸோ காசுக்கு விற்றாலும் சரி, ஃப்ரீயாக கிடைச்சாலும் சரி, ஸ்ட்ராட்டஜி அப் ட்ரெண்ட் அல்லது டவுன் ட்ரெண்டில் தான் ஒர்க் ஆகுன்றதை புரிஞ்சுக்குங்க. ஸோ நீங்கள் காசு கொடுத்து வாங்கலாமா, இல்லை நீங்களே சுயமாக ஒரு ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணிக்கலாமா அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. இல்லை யூடியூப்பில் பாருங்கள், என்னோடய யூடியூப் சேனலில் கூட பாருங்கள், நீங்கள் ப்ளேலிஸ்ட்டை போய் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கும் பாருங்கள், அதே நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள், பேக் டெஸ்ட் போய் எடுங்க, அதுக்கு உண்டான எஃபர்ட் கொடுங்க, எந்த மார்க்கெட்டில் ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள், அதை அப்ளை பண்ணுங்கள். அப் ட்ரெண்டில் ஒர்க் ஆகுதா, டவுன் ட்ரெண்டில் ஒர்க் ஆகுதா, சைடு வேஸில் ஒர்க் ஆகுதா? நம்ம என்ன நினைக்கிறோன்னா, ஒரே ஸ்ட்ராட்டஜி அப் ட்ரெண்ட்லேயும் ஒர்க் ஆகணும், டவுன் ட்ரெண்ட்லேயும் ஒர்க் ஆகணும், சைடு வேஸ்லேயும் ஒர்க் ஆகணும்னு நினைக்கிறோம். இது ஆகாது. இது போகாத ஊருக்கு வழி தேடுற மாதிரி இது. ஓகேங்களா? இதுதான் பிரச்சனையே. இதுதான் எல்லாமே ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்கோம். நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜி தூக்கி போய் இதை அப்ளை பண்ணுவோம். ஓகேங்களா? இந்த ஸ்ட்ராட்டஜி தூக்கி போய் இதை அப்ளை பண்ணுவோம். அப்போ என்ன, எங்கேருந்து ஒர்க் ஆகும்? ஒர்க் ஆகாது. ஸோ என்ன பண்ணணும், அப் ட்ரெண்ட் மார்க்கெட் போகிற வரலாம் ட்ரேட் பண்ணிக்கங்க. மார்க்கெட் சைட்வேஸில் போதா, அந்த ஒரு வாரம் 10 நாள் ட்ரேட் பண்ணாமல் இருங்க, பரவாயில்ல. மார்க்கெட் ஒரு டைரெக்ஷன் பிடிக்கும், உங்களுக்கு தெரிஞ்சிடும். உங்களுக்கு ட்ரெண்டிங்கில் போக சொல்ல உங்களுக்கு மார்க்கெட்டு ட்ரெண்டிங் போதா இல்லை சைட்வேஸில் போதான்னு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் தெரியும். ஆனால் யாருக்கும் அந்த அளவுக்கு பேஷன்ஸ் இல்லை, பொறுமை இல்லை. சைட்வேஸ் மார்க்கெட்லேயும் நான் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுவாங்க, அந்த ஸ்ட்ராட்டஜியை இதில் யூஸ் பண்ணுவாங்க. அப்போது பிரச்சனை ஆட்டோமேட்டிக் ஸ்டார்ட். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன் கற்றுக்கணும், அப்படி ஷார்ட் ரீடிங் கற்றுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க பாருங்கள். 45 days கிளாஸ் இருக்கும். உங்களுக்கு ஃபீஸ் என்ன டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டால் நீங்கள் வாட்ஸ்அப் மூலிமா கேட்டு தெரிஞ்சுக்கலாம், எவ்வளோ ஃபீஸ் என்ன அப்படின்னு. இது முழுக்க ஃபுல்லாக நான் தரவாக கற்றுக்கணும், நான் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இல்லை சார் எனக்கு ஓரளவுக்கு அரைக்குறை தெரியும், பரவாயில்ல நான் வந்து மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்றவங்க நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலராக வாட்ச் பண்ணிவிட்டு வாங்க. நம்ம ஃப்ரீ டெலிகிராம் சேனல் நிறைய விஷயம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், அதுவே உங்களுக்கு போதும். நான் பேசிக்ஸ் ஆர் பிகினர்ஸ் முழுசாக கற்றுக்கணும்னு விருப்பறவங்க இந்த கோர்ஸில் நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ, பாய்.